சின்ன விஷயம் கூட என் லைஃப்பில் ரொம்ப பெரிய பெரிய தடங்களாக நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் ஸோ எனக்கு பெரிய பெரிய தடங்களாக தான்ப்பா இருக்குது அப்படின்னே நான் நினச்சிருக்கேன். ஓகே, மெயினாக சொல்லலாம் அப்படின்னா இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பொறுத்தவரை எனக்கு வந்து ஓகே ஃபைன், ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது பழகிறது இது எல்லாமே ஓகே சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஒர்த்து இல்லையோ, ஏன் எனக்கு மட்டும் ரிலேஷன்ஷிப் வந்து சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கல, எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது ரிலேஷன்ஷிப்லன்னு மட்டும் கிடையாது. இன்னொன்று, இப்போ நான் பேங்க் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அங்கே ஏகப்பட்ட வந்து விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லைக் வந்து இல்லை நீங்கள் இதை போய் சரி பண்ணிட்டு வாங்க, அதை போய் சரி பண்ணிட்டு வாங்க, இதை போய் சரி. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, ஏன் எனக்கு எல்லா விஷயமே தடங்களாகவே இருக்குது, ஏன் என்னால் வந்து எந்த ஒரு விஷயமே ப்ராப்பராக பண்ணவே முடியல இப்படின்னு நான் வந்து நிறையா விஷயங்கள் எனக்குள்ளே நானே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். த திங், இதோட மெயின் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இப்படி நான் யோசித்து பார்க்கும்போது அதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குது. ப்ராப்ளி என்னோடய மைண்ட் செட்டில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா விஷயம் பண்ணுவீங்க. அது மேபி இந்த பேங்க் அக்கௌண்ட், சின்ன ஒரு விஷயம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா கூட இருக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கிட்ட போய் அவங்கள்ட்ட போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னுவாங்க. திரும்பி போவோம், திரும்பி வந்து ஏதோ ஒன்று மாற்ற சொல்லுவாங்க, திரும்பி போவோம் மாற்ற சொல்லுவாங்க. இப்படி எந்த விஷயம் எடுத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன், எதனால், இதுக்கெல்லாம் காரணம் என்ன, எனக்கு கடவுள் வந்து எனக்கு உதவியே செய்யலை, நான் வந்து ஒரு அன்லக்கியா இப்படி நம்ம நிறையா நினைக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஏன் அப்படின்னா முதல் விஷயம், இதுக்கான காரணம் நம்மளோட சப்கான்ஷியஸ் நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. ஓகேவா, இது என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஷியஸுக்கும் சப்கான்ஷியஸுக்கும் ஒரு பேட்டில் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு வார்னு வச்சுக்கோங்களேன். யூசி கான்ஷியஸ் வந்து இந்த விஷயம் பண்ணலான்னு சொல்லும். ஆனால் அந்த சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுன்னா, இது எப்படி உனக்கு நடக்கும், இது ஏன் உனக்கு நடக்கும் இப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லெட்ஸே இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு என்ன சொல்லலாம், என்ன நான் சொல்கிறது என்ன இது இவ்வளோ தடங்கள் ஆகுது இன்றைக்கி. ஓகே ஃபைன், லெட்ஸே இப்போ வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா, டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை டெய்லி வாக்கிங் போகணும், இல்லை இந்த ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி டெய்லியும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கான்ஷியஸ் லெவலில் இந்த விஷயத்தை ஃபீட் பண்ணுறீங்க. பட் சப்கான்ஷியஸ் லெவலில் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதே இல்லை. ஓகேவா, ஸோ அப்போ இந்த சப்கான்ஷியஸ் லெவலில் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபீட் பண்ணாதனால சப்கான்ஷியஸ் ஒரு 3 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், ஒரு 4 நாள் பண்ணுவேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், உனக்கு இப்படி தான் நடக்கும், அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நீ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ அப்படி பண்ணல, இதுக்கு முன்னாடி நீ ஒரு 3 நாள் தானே பண்ணியிருக்க, அப்புறம் எப்படி நீ தொடர்ந்து போடுவேன், மிஞ்சி போனால் என்ன பண்ணுவேன், வாரத்தில் ஒரு 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கிடுவேன், இப்படி தான் சொல்லும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆமாம் இல்லை இப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ஒரு ஃபார்மேட்டாக நம்பிடுவீங்க. ஆமாம், இப்போ நிறையா பேர்ட்ட நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஏன் ப்ரோ டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணுறது, அதெல்லாம் அப்படி தான் ப்ரோ, எனக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து தொடர்ந்து நான் பண்ணவே மாட்டேன், அது அப்படி தான் கிடையாது. உங்களால் முடியும், இந்த திங் உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்கான்ஷியஸாக அக்செப்ட் பண்ணிக்க விட மாட்டீங்க அந்த விஷயத்தை, என்னால் முடியும் அப்படிங்கிற விஷயத்த. இப்போ லெட்ஸே வந்து இந்த 21 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன். 21 நாள் அது சேலஞ்சு கிடையாது, இதுக்கப்புறம் லைஃப்பில் இந்த மாதிரி தான் வைக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போது எனக்கு அந்த ஒரு 3 மணிலேருந்து இந்த ஒரு 5 மணி வரைக்கும் டைம் வந்து ரொம்ப அப்படியே ஏதோ ஹெக்டிக்காக அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா என்னோட சப்கான்ஷியஸுக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நான் சப்கான்ஷியஸ் லெவலில் ஓகே இந்த இடத்துல நான் வந்து புக் படிக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், கோர்ஸ் பண்ணணும்னு என்னமோ சொல்கிறேன். ஆனால் என்னோடய சப்கான்ஷியஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா உட்காந்து அதுக்கிட்ட இல்லைப்பா இந்த 3 to 5 மணி நல்லா ஜாலியான ஒரு டைம் தான் அப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஒரு வாரம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஒரு 1 வீக் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. எனக்கு ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த திங் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. சப்கான்ஷியஸ்லி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நான் உட்காந்து ஓகே என் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு வரும்போது நான் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை செய்வீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காது, கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அதே வேலையை சூப்பராக செம்ம ஜாலியாக செய்வான். அவன் டார்கெட்டெல்லாம் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட கடலை போட்டுட்டு இருப்பான், இல்லை வந்து அவன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு கோலிக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த டைமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தார். ஸோ அப்போ அவரும் நானும் வந்து எனக்கு அந்த வேலை பிடிக்காது. நைட் ஷிஃப்ட்டில் உட்காந்து கால் பண்ணி கஸ்டமர்ஸ்ட்டு ஹலோ ஹயா திஸ் இஸ் கேஜே அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அவன் வந்து பேசவே மாட்டான், ஆனால் அசால்ட்டாக டக்குன்னு முடிச்சிருவான். ஏன் அப்படின்னா அவன் அந்த வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுறான். யூசி சப்கான்ஷியஸ்லி அவன் அந்த விஷயத்தை ஃபீட் பண்ணிட்டான். எனக்கு இந்த வேலை ரொம்ப ஜாலியாக இருக்குப்பா, ரொம்ப ஃபன்னாக இருக்குது எனக்கு இந்த வேலை, எனக்கு
எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாலாம் கிடையாது அப்படிங்கிறத அவன் ஃபீட் பண்ணிட்டான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த வேலை கடுப்பாக இருக்குது, பிடிக்கல அப்படிங்கிறத நான் சப்கான்ஷியஸ்லி ஃபீட் பண்ணிட்டேன். இதுதான் அவனுக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசம். யூசி உங்களோட ஜாப்லேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா, சப்கான்ஷியஸ்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வேலை எனக்கு வந்து பிடிக்கவே இல்லைங்க, ஐய என்னங்க இது காண்டா இருக்குங்க அப்படின்னீங்க. ஆனால் உங்களோட கொலிக் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்கை கொடுத்தா கூட சீக்கிரம் முடிச்சிருவான். எப்படி அவன் மட்டும் முடிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குன்னு சப்கான்ஷியஸ்லி அவன் ஃபீட் பண்ணிட்டான். இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீட் பண்ணிட்டான். ஸோ அதனால் அவனுக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்குதோ பிடிக்கல நான் ஈஸியாக முடிச்சிடறான் அந்த விஷயத்தை. அது அவனுக்கு ஒரு கேம் மாதிரி. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லைஃப் மாதிரி. ஐய என்னடா இது ஸ்ட்ரகிளாக இருக்குது, எப்படி இருக்குன்னு யோசிக்கிட்டே இருப்போம் நம்ம, ரைட்? போர்டில் ஒரு கிறுக்கலாக இருக்கும், எனக்கு இப்படி தான் எழுத வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது இதுக்கு நம்ம என்னப்பா பண்ணலாம் கேஜே அப்படின்னா, முதல் விஷயம் பேராடிஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேராடிஜம் அப்படிங்கிறது ஒன்றை நீ எப்படி பார்க்குற, அதாவது உன்னோட சின்ன வயசில் இருக்க தாட்ஸ், பிலீஃப்ஸ், இது எல்லாமே இந்த பேராடிஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ ஒரு விஷுவலில் நீ இந்த விஷயத்தை வந்து ஃபீட் பண்ணி வச்சுருப்ப, ஒரு கைண்ட் ஆஃப் திங். இப்போ லெட்ஸ் சே உனக்கு வந்து பாட்டு பாட உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ என்ன பண்ணுவேன்னா, உங்கள் வீட்லையோ இல்லை உங்கள் தெருவிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ பாட்டு பாடுறதுல கேவலமாக இருக்குது அப்படின்ட்டாங்க அப்படின்னா நீ அன்னையிலேருந்து பாட்டு பாடவே மாட்டேன், நிப்பாட்டிடுவேன். ஏன்னா எல்லாருமே கேவலமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நீ ஒரு இமேஜ் வச்சுருக்க மாட்டேன். அவங்க கொடுக்குற ஒரு இமேஜை எடுத்து நீ வந்து ஒரு இமேஜாக அவன் சப்கான்ஷியஸ்லி இதை என்ன பண்ணிடுவேன்னா, எனக்கு வந்து பாட்டு பாடவே வராது, நான் இப்படி தான்ப்பா அப்படிங்கிற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுவேன். இது பேர் தான் வந்து செல்ஃப் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட, இப்போ என்னோட நிறையா கிளைண்ட்ஸ்ட்டை நான் வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லுங்கள் பிரதர், ஏன் பிரதர் உங்களால் வந்து ஃபேப் பண்ணுறது வந்து நிப்பாட்ட முடியல, ஏன் பிரதர் உங்களால் பான் பார்க்குறத நிப்பாட்ட முடியல அப்படின்னா, பழகிட்டேங்க, நான் ஒரு 7 நாள் பண்ணுறேங்க, அதுக்கப்புறம் என்னால் முடியலைங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஏங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு பதிலே தெரியாது. ஏன்னா தெரியலைங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம உட்காந்து இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் 7 நாள் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் கெப்பாசிட்டி வந்து அப்படி கிடையாது. உங்களால் நீங்கள் எவ்வளோ நாள் நினச்சாலும் உங்களால் இந்த ஒரு விஷயத்தை லாங் டேர்மில் கொண்டு போக முடியும் நம்ம சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 7 நாள் 8 நாளாக மாற்றுறாங்க, 8 நாள் 9 நாளாக பண்ணுறாங்க, 9 நாள் 10 நாளாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல், அவங்களோட செல்ஃப் இமேஜிங் அப்படியே கொஞ்சமாக மேலே போகுது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போ அவங்க செல்ஃப் இமேஜை இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த பேராடிஜம் அப்படிங்கிறத நம்ம வந்து செல்ஃப் இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கணும். கொஞ்சமாக எடுக்கலனாலும் ஒரேடியாகவும் நீங்கள் எடுங்க, தப்பே கிடையாது. பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுமே தடங்களாகிறதுக்கு மெயினான ரீசன் சப்கான்ஷியஸ்லி நம்ம அந்த விஷயத்த ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான். இப்போ லெட்ஸ் சே எனக்கு வீடியோ எடுக்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹெக்டிக்காக இரிட்டேஷனாக இருக்கும். பண்ணணுமாடா அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி கூட அப்படி தான் பண்ணணுமாடான்னு இருக்குது. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருச்சுப்பா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், எனக்குள்ளே ஒன்று விஷுவலைஸ் பண்ணுறேன், இல்லை என் சப்கான்ஷியஸ் கிட்ட ஐயோ எனக்கு இந்த கேம் இது வந்து செம்ம கேம் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நானே நான் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, இப்படிலாம் நான் என்கிட்ட வந்து நான் பேசுகிறேன். கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம், பட் மேபி இது என் லைஃப்பில் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறப்போ அது பைத்தியக்காரத்தனம் இல்லை இல்லையா? இதே மாதிரி தான் அஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் அதிகமாக உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்க உங்களோட செல்ஃப் இமேஜிங் அது மாறும். செல்ஃப் இமேஜிங் அது மாறுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த அது முன்னாடி இந்த அந்த கஷ்டம் மேபி அதே ப்ராப்ளம் வரும். ஆனால் அது என்ன பண்ணுவீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த ஒரு தைரியத்தை அந்த சப்கான்ஷியஸ் இல்லை இந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள் சப்கான்ஷியஸ் கிட்ட உட்காந்து ஒன்று பேசுங்க. அப்படி இல்லையா விஷுவலைஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் சே நம்ம இப்போ ஒரு விஷுவலைஸ் பண்ணுவோம். இங்கே எத்தனை பேர் ப்ரோக்காக இருக்கீங்க, எத்தனை பேர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கீங்க தெரியல, பட் இங்கேருந்து 2 வருஷத்தில் இங்கேருந்து கரெக்டாக 2 வருஷத்தில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக இருக்க போகிறீங்க. அது எப்படிங்க நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம்? லெட்ஸ் சே கண்ணை முடிக்காங்க, ஓகே ஃபைன், இங்கேருந்து ஒரு 2 வருஷம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போகிறோம். நல்லா ஒரு தாடி வச்சு நல்ல ஒரு ஆஸ்தட்டிக் ஃபிசிக்கோடு இருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. ஓகே, ஒரு பாத்வே இருக்குது, அங்கே வாக் போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 4 பேர் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் சிரிக்கிறீங்க, அவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரில. டக்குனு அவங்ககிட்ட போய்ட்டு ஹாய் நான் வந்து இந்த மாதிரி அப்படி சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிறீங்க, நல்லா ஸ்மைல் பண்ணி ப்ராடாக. அவங்களும் நீங்கள் பேசுகிறத பார்த்து வா நல்லா பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக இந்த ஒரு விஷுவலைசேஷன் பண்ண உங்களோட செல்ஃப் இமேஜிங் வந்து மாறும். ஸோ சைக்கோ சைபர்னெட்டிக்ஸ், ஒரே நிமிஷம் அந்த புக்கை காட்டுறேன். எங்கே இருக்குது இதோ இங்கே இருக்குது. ஓகே,
ஸோ இந்த புக் சைக்கோ சைபர்னெடிக்ஸ், இந்த புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட செல்ஃப் இமேஜை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம், எப்படி இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு விஷயமே நடக்கலப்பா, நான் தொட்டா மட்டும் தான் எல்லாமே நாசமாக போகுது, நான் தொட்டால் தான் எனக்கு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி மாறலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் மெத்தட் இந்த வந்து புக்கில் இருக்கும். அண்ட் ஸோ இதில் ஒரு சர்டைன் பீரியட் பார்ட்டை மட்டும் எடுத்து நான் அதை தொடர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். போன மாதம் எனக்கு அந்த அளவுக்கு பெருசான ஒரு க்ரோத் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப டீஜென்ரேட் ஆகிட்டேன். பட் திரும்பியும் பேக் டு த ட்ராக் நான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம், போன வருஷம், போன மாதம், போன நாள், நேற்று போனதாகவே இருக்கட்டும், அதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி இப்போலேருந்து நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொன்னேன்ல, ஒன்று அஃபர்மேஷனோ இல்லை விஷுவலைசேஷனோ இல்லை உங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் கிட்ட உட்காந்து, இல்லை எனக்கு இது ஒரு கேம், நான் ஜாலியாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளோ உங்கள் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுக்கும். ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this informative video. அண்ட் ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதே மாதிரி பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஷெடியூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க. உங்களுக்கு பேட் எமோஷன்ஸ், பான், அடிக்ஷன், இது எல்லாத்துலேருந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸோ ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். மற்றதை நம்ம அங்கே பேசலாம். ஸோ love you guys. And so for more information, just click this video. Thank you for watching my video.